வாங்க வெல்கம் டு அன்புமதி சேனல். இன்னைக்கு வந்து சண்டே வந்து மதியமாக வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறேங்கன்னா, நான் போய் குயிக்காக சீக்கிரமாக போயிட்டு மீன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சங்கரா மீன், அதுக்கப்புறம் ஷீலா மீன், பிள்ளைங்களுக்கு முள் இல்லாத மீன் நான் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் என்னென்ன ரெடி பண்ணியிருக்கிறேன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்புமதி சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. மாமாவும் லிவிஷாவும் என்ன பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அடுத்த ப்ரொசீஜர் வந்து நம்ம கிச்சனுக்கு போகலாம். மாமா வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லுமே ஷோகேஸ் எல்லாமே க்ளீன் பண்ணினுக்கிறாங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து கடை ஒர்க் வச்சிட்டோம்லன்னா அப்படியே கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். சண்டே வந்து ஒரு நாள் வந்து இன்றைக்கி லீவ் விட்டுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களோட ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோ. இந்த பெட்ரூம் ஃபுல்லுமே மாமா வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. எல்லாமே விண்டோ ஃபுல்லுமே எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹால் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறாங்க. அடுத்த பார்த்திங்கன்னா ஏசி ஃபேன் எல்லாம் க்ளீன் பண்ணணும். இன்னொரு பெட்ரூம் அதை ஃபுல்லுமே க்ளீன் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம லீவ் ஒரு நாள் தான் மட்டும் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ண முடியும். கடை ஒர்க் வந்து வச்சிட்டோம்னா அப்படியே ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்குது கண்டினியூவாக. லீவ் ஒரு நாள் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை ஒன்று நான் எனக்கு பார்த்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பரவாயில்ல பாப்பாவும் க்ளீனாக அழகாக க்ளீன் பண்ணுது. என்ன லிவி பண்ணுற நீங்கள்? இங்கே பாரு, தொடக்கிறீங்களா? இங்கே பாரு, அம்மாவை பாரு. அவங்களுமே வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மாமாவும் எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க. நாம் வந்து செஞ்சு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்களான்னா நானுமே வந்து இந்த சைடு வந்து மீன் வறுத்துட்டேன் பிள்ளைங்களுக்கு கொடுக்க. இது வந்து ஷீலா மீன், முள் இல்லாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும் சாப்பிட, கறி மாதிரி இருக்கும் சாப்பிட. பிள்ளைங்களே அவங்களே சாப்பிட்டுக்கலாம், நம்ம ஊட்டணும்னு அவசியம் இல்லை. இந்த மீன் அவங்களே அழகாக வந்து சிக்கன் மாதிரி தான் இருக்குது, நல்லாவே இருக்கும். ஷீலா மீன் வந்து ஒரு கிலோவே வந்து 600 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இது இங்கே சண்டேன்றதுனால ரேட் ஓவராக இருக்கா இல்லை என்னன்னு தெரியல. சண்டே ஆனால் வந்து நான் வந்து 1/2 கிலோ மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். 600 ரூபாய்னதுமே எனக்கே ஒரு ஷாக் ஆகிப்போச்சு. சண்டேன்றதுனால ரேட் ஓவராக வச்சு விற்கிறாங்களோ என்னவோ தெரியல. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது, மீன் குழம்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்களேன்னா இதுதான் மீன். இதோ பாருங்கள், ஷீலா, இது வந்து சங்கரா மீன். நாங்கள் எப்போவுமே வந்து கெண்டா ஒவ்வாதான் எடுத்துனா சாப்பிட்டு இன்றைக்கி வந்து கடல் மீன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம், குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு குழம்பு டேஸ்ட்டு. நானுமே இன்றைக்கி குழம்பு வந்து வேறு மெத்தடாக வச்சுருக்கிறேன், நல்லாவே இருக்கும். ஆனால் சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எப்படின்னா எல்லாமே கூட்டிட்டேன் குழம்பு. நான் அப்பயே வந்து உங்களுக்கு ஸ்டெப்பாக எடுத்து போட்டிருக்கணும், நான் மிஸ் பண்ணிட்டேன், சாரி. நான் ஏன்னா எல்லாமே பாதி வேலை கொஞ்சம் முடிச்சுட்டு பின்னால் நான் வீடியோ எடுக்க வந்திருக்கிறேன். மீன் வறுத்துட்டேன். இந்தாண்ட வந்து மீன் வறுவல் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு போட்டு இதை கலக்கி எல்லாம் ஊற வச்சுட்டு ஒரு மணி நேரம் ஊறிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் தவால் போட்டுட்டு வெந்துட்டுருக்காது. இது என்ன பார்த்திங்கன்னா, இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நான் எப்படி வச்சேன்னா, எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போட்டு, அப்புறம் வடகு போட்டுக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, இஷ்டம் அது எப்படின்னா போட்டுக்க, கருவேப்பிலை போட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி பொடிசாக நெருக்கி வச்சுருக்கிறது. அதுக்கப்புறம் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு டேஸ்ட்டாக. நான் வந்து மல்லாட்டை எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு என்கிட்ட வந்து நல்லா இல்லை, மல்லாட்டை எண்ணெய் தான் இருந்துச்சு, நான் அதை தான் ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ அதை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட வெந்தயம் கொஞ்சம் தான் இருந்துச்சு, கொஞ்சம் தான் போட்டேன் நான். உங்கள்கிட்ட நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி 1/2 கிலோலாம் போட்டுறாதீங்க, அவங்க சொல்கிற மாதிரி கொஞ்சமாக ஒரு 4-5 பல்லு போட்டுக்கோங்க வெந்தயம். ஆமாம், சின்ன சின்ன பொடிசாக தானே இருக்குது, அது பேர் அப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பூண்டு நசுக்கி போடுவாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா, பூண்டு வந்து மிக்சியில் போட்டு லைட்டாக ஆடிட்டேன், ஒரு ஆடிட்டு பிள்ளைங்களுக்கு தெரியாத அளவுக்கு நம்ம குழம்புல போட்டு கொடுத்துடலாம். பிள்ளைங்க கண்டாலே சாப்பிட மாட்டேங்குது, வெளியே பக்கமாக எடுத்து வச்சுறாங்களா. அதனால் வந்து நான் அப்படி போட்டு செஞ்சுட்டேன். வெங்காயம் தக்காளியுமே கொஞ்சோண்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். ஏன்னா தேங்காய் ஊற்றாமல் நம்ம செய்கிறோம்ல, கொஞ்சம் நல்லா கெட்டியாக கொஞ்சம் தலை கொஞ்சம் குழம்புன்னு இதாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் லைட்டாக அரைச்சி ஊற்றிருக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டு குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சோண்டு மிளகாத்தூள். அதுக்கப்புறம் அவ்வளோதான், மீன் குழம்பு மசாலா கொஞ்சோண்டு போட்டேன். அவ்வளோதான், கொதிச்சுட்டு இருக்குது. நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்களன்னா இது நல்லா கொஞ்சம் சுண்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மீனை போட்டு இறக்கிட வேண்டியதுதான். அவ்வளோதான். இதோ பாருங்கள், இதான் சங்கரா மீன். இதுதான் குழம்புக்கு வச்சுருக்கிறேன். ஷீலா மீன் வந்து வறுத்துட்டு இந்தாண்ட பிள்ளைங்களுக்கு. நானுமே சாதம் வடிச்சிட்டேன். குழம்பு இந்தாண்ட கொதிச்சுட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி மெத்தட் செஞ்சு பாருங்கள், நல்லாவே இருக்குது. நான் எப்படின்னா செஞ்சினா, எனக்கு கடையில் வந்து ஒரு அக்கா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி செய் நல்லாயிருக்கும்
அப்படின்ட்டு நானும் தேங்காய் அரைச்சி ஊற்றி பார்த்து தான் செஞ்சுட்டு இருந்தேன் இத்தனை நாள். இது இன்றைக்கி தான் வந்து ஸ்பெஷலாக வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் செய்யலான்ட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன். தேங்காய் இல்லாமல் எப்படி இருக்க குழம்பு பார்ப்போம். எங்களுக்கு அது அப்படியே சாப்பிட்ட பழக்காயிடுச்சு. யாருமே வந்து மோஸ்ட்லி தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் அப்படி தான் ஊற்றி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி தான் தேங்காய் இல்லாமல் சாப்பிட்லான்னு இருக்கிறோம். எப்படி இருக்க பார்ப்போம் குழம்பு. அவங்க இந்த மாதிரி தான் சொன்னாங்க, அதனால் அந்த மாதிரி தான் நானும் வச்சுருக்கிறேனே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வெந்துட்டு இருக்கு. அவ்வளோதான். நான் ஒரு ஈடு வறுத்துட்டு அதுக்கப்புறம் நாம் சாப்பிட போயிடலாம். இதான் பாருங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கடிக்கு வந்தாங்கல்ல, அவங்க வந்து அந்த அக்கா வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, எண்ணெய் ஊற்றிக்கோ, வெந்தயம் போட்டுக்கோ, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டேன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம தேங்காய் இல்லாமல் எப்படிக்கா செய்கிறது குழம்புன்னு அவங்கக்கிட்ட ரெசிபி கேட்டேன். அவங்களும் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி லைட்டாக கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கோ, நல்லாவே இருக்கும் அப்படின்னாங்க. அது மாதிரி தான் நானும் செஞ்சுருக்கிறேன். இன்றைக்கி எப்படி இருக்கோ பார்ப்போம். என்னைக்கு அம்மா எங்கம்மா வீடியோல வா வா வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாமாவும் வந்து ஒரு வழியே வந்து வீடு எல்லாமே வந்து அம்மா அதெல்லாம் ஏன்டாமோ அதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாமாவும் வந்து ஒரு வழியே வந்து வீடு எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. ஓகே, இல்லை நான் சமையல் வேலை பார்த்தா இவங்க வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்புமதி சேனலே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அன்புமதி சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அதே மாதிரி தான் மதி அன்பு ஃபேஸ்புக்கில் ஐடி, அதுவும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.